Hi friends, welcome to Axesys Infotech YouTube channel. நமக்கு இப்போ ஒரு போர்டு வந்திருக்கு, Dell Latitude E7450. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நோ பவர் ஆன் அப்படி சொல்லியிருந்தாங்க. போர்டு வந்து நம்ம அடாப்டரில் மாட்டினா வேலை செய்யலை அப்படி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இந்த போர்டு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம டிசி லைனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருதுங்கிறத பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் என்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து டிசி லைனை ப்ளக்இன் பண்ணி பார்க்கலாம். டிசியை நம்ம ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னா 5 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. ஏதோ மெயின் லைனில் ஏதோ ஷார்ட் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஆம்ஸ் எடுத்துக்குது. இது வந்து இன்னொரு லாங்குவேஜில் வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் வந்து அவங்க அடாப்டர் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னது வந்து டெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரிவர்ஸ் அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கு போர்டு ஆன் ஆகாமல் இருந்திருக்கும். நம்ம இப்போ வந்து என்ன இம்பிடன்ஸ் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து காயில்ஸில் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லைனில் வந்து ஷார்ட் இருக்குங்கிறத ஓரளவு அது சொல்லும் நமக்கு. மீட்டரை வந்து இப்போ நம்ம வந்து ஓம்ஸ் வேல்யூவில் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன வருது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு காயிலையும் செக் பண்ணலாம். ஒவ்வொரு காயிலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த காயில் வந்து ஷார்ட் இருக்கோ அந்த காயிலோடைய இம்பிடன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எந்த செக்ஷனில் ஷார்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து கணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து கோர் காயில் பார்ப்போம். இது வந்து கோர் காயிலில் வந்து உங்களுக்கு வந்து 45 இருக்குது. ஓகே, அது நல்ல வேல்யூ தான் கோரு. ரேம் காயிலில் வந்து உங்களுக்கு 300 இருக்குது, நல்ல வேல்யூ தான். 3 வோல்ட் 5 வோல்ட்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல இம்பிடன்ஸ் தான் இருக்குது. மெயின் பவர் லைனில் தான் நமக்கு வந்து ஷார்ட் இருக்குது. 0.005 அப்படிங்கிறது ரொம்ப லோ வேல்யூ. அது ரொம்ப லோ வேல்யூனால தான் நமக்கு வந்து அடாப்டர் வந்து ரிவர்ஸ் அடிக்குது உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ் வராது. மற்றபடி நமக்கு மற்ற எந்த காயில்லையுமே உங்களுக்கு வந்து இம்பிடன்ஸ் ரொம்ப லோவாக இல்லை. ரீசெக் பண்ணாலும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். இது ப்ராசஸர் செக்ஷன். எல்லாத்துலேயுமே வேல்யூ வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம 13.3 NVDC லைன் இருக்குல்ல, அந்த லைனில் இருக்கிற அந்த மெயின் காயில் இருக்குது, கன்வர்ஷன் காயில். அந்த காயிலில் தான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக கிரவுண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 0.005ங்கிறது ஆல்மோஸ்ட் டைரெக்ட் கிரவுண்டு தான் அது. யூஸ்வலாக நமக்கு வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக தான் நம்ம எப்போதுமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது மாஸ்ஃபெட்டோ இல்லை கெப்பாசிட்டரோ பர்ன் அவுட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அது இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு தடவை காயில்ஸை செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஓகே, ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இது தெரியாது. பட் வந்து ஒரு சில நேரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு பிளாக் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்ஃபெட் ஏதாவது பர்ன் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் பார்த்த வர ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மேலே எனக்கு டவுட் இருக்குது. மேபி இருக்கலாம். சரி, வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். டவுட் இருக்கு. நம்ம இப்படி தேடி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்ஜெக்ட் பண்ணியோ இல்லை வந்து தெர்மல் கேமராவில் பார்த்துடலாம். பட்டு ஃபிசிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறேன். இப்போது நான் பார்த்த கெப்பாசிட்டர் அது அங்கே தான் இருக்குது. அந்த விரல் வச்சுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து 3 கெப்பாசிட்டர் இருக்குது. 3ல் மிடில் இருக்க கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது. மேபி அது ஷார்ட்டாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அதான் ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த கெப்பாசிட்டரை வந்து டைரெக்டாக இம்பிடன்ஸ் வேல்யூ பார்ப்போம் அந்த கெப்பாசிட்டரில். அதுவும் உங்களுக்கு லோவாக இருந்துச்சு அப்படின்னா கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்ம மல்டிமீட்டரில் அதை வந்து என்ன வேல்யூ வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை பார்த்துட்டு நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். மல்டிமீட்டரில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இம்பிடன்ஸ் ரொம்ப லோவாக தான் இருக்குது. டைரெக்ட் கிரவுண்ட் இருக்குது. 3 கெப்பாசிட்டிலையுமே இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து எல்லாமே ஷார்ட்டு காட்டும். அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் இப்போ அதை ரிமூவ் பண்ணுவோம். நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த ஷார்ட் ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். மிடில் இருக்க கெப்பாசிட்டர் மட்டும் எடுப்போம். ஏன்னா அது மட்டும் தான் பிளாக் அடிச்சிருக்கு. இப்போ ரொம்ப நெருக்கத்தில் நிறைய கெப்பாசிட்டர் இருக்கனால நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து மிடில் இருக்க கெப்பாசிட்டர் மட்டும் ப்ளோவர் வச்சு ஹீட் பண்ணி எடுப்போம் அதை. ஏன்னா நம்ம காம்பனண்ட் வந்து ஒன்று எடுக்க போகல நம்ம வந்து பக்கத்தில் இருக்க காம்பனண்ட் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். வந்து 350 to 370 டிகிரியில் வச்சு தான் நான் காம்பனண்ட் எப்போதுமே ரிமூவ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு பழகிடுச்சு. ஒவ்வொருத்தங்க எதை பழகுறாங்களோ அந்த இதுக்கு வந்து என்ன டைமிங்கில் எடுக்கிறாங்க, எவ்வளோ நேரம் போர்டில் வந்து காட்டுறாங்க பல்ஜ் ஆகிடாத அளவுக்கு, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு. சரி, நம்ம கெப்பாசிட்டி எடுத்தாச்சு. இப்போது கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஷார்ட் அந்த இதில் ரிலீஸ் ஆகிருக்கா இல்லை இன்னும் ஷார்ட் இருக்காங்கிறத பார்ப்போம். மேபி அந்த கெப்பாசிட்டியோட சேர்ந்து வேறு ஒரு கெப்பாசிட்டி கூட ஷார்ட் ஆகிருக்கலாம். நம்ம வந்து ஐபி போட்டு போர்டை க்ளீன் பண்ணிடலாம்.
நம்ம ஐபி போட்டு க்ளீன் பண்ணுறதுனால 2 பெனிஃபிட் உங்களுக்கு. ஒன்று வந்து இருக்கிற ஃப்ளக்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபுல்லாக. அந்த எல்லோயிஷாக இருக்கிறது இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதே நேரத்தில் ஐபி சில்லுன்னு இருக்கும். ஸோ போர்டை கொஞ்சம் கூல் பண்ணும் அது உடனே. நமக்கு வந்து எப்போதுமே போர்டில் வந்து காம்போனன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து போர்டை ஆன் பண்ணக்கூடாது. இந்த பம்பை தான் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த பம்ப் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டஸ்ட்டுக்காக தான் வச்சுருப்பாங்க. பட் வந்து இது ப்ரெஷரைஸ்டு ஏர் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது கூல் பண்ணுறதுக்கு. இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் சப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சரை. ஓரளவுக்கு போர்டு கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷார்ட் ரிலீஸ் ஆச்சான்னு பார்ப்போம். ரிலீஸ் ஆயிடுச்சு. போர்டில் இம்பிடன்ஸ் வேல்யூ ஹை ஆயிடுச்சு. இப்போது நமக்கு வந்து இப்போ அந்த ஒரு கெப்பாசிட்டர் தான் அதில் ஃபால்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஷார்ட் ரிலீஸ் பண்ணி வச்சு டிசி ப்ளக்இன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த 5 ஆம்ஸ் எடுத்துச்சுல, இப்போ பாருங்கள் 240 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ போர்டில் உள்ள ஷார்ட் வந்து நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. போர்டில் உள்ள ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போர்டு ஆன் ஆயிரும். இப்போ ரேம் இல்லாதனால அதே ஸ்டேபிளாக நின்றுச்சு. அது நம்ம ரேமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஆம்ஸ் எடுக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். போர்டு வந்து ஸ்டார்ட் ஆகாத ப்ராப்பராக அப்படிங்கிறத. இப்போ நம்ம ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்ட்டா உங்களுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, 300 400 போச்சு பாருங்கள். ஸோ DDR3L ரேம் இதுக்கு 7450 5th ஜென்ரேஷன். இப்போ நார்மலாக ஆன் ஆகுது. டெல் யூஸ்வலாக 3 டைம் ரீஸ்டார்ட் ஆகும். நம்ம போர்டை ப்ராப்பராக ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். நம்மகிட்ட வேறு ஸ்க்ராப் போர்டில் இருக்கும் அதே சைஸ் கெப்பாசிட்டர். அது வந்து வேல்யூ அவ்வளோ முக்கியம் இல்லை, சைஸ் இருந்தால் போதும். ஆனால் கொஞ்சம் மிஸ்மேட்சிங் சைஸ் போட்டுறக்கூடாது எப்போதுமே. அந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம இப்போ ஸ்க்ராப் போர்டில் எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போர்டை வந்து ப்ராப்பராக ஆன் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயந்தான், எப்போதுமே எடுக்கிற காம்பனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடணும். ரீப்ளேஸ் பண்ணாமல் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது. ரீப்ளேஸ் பண்ணாட்டியாலும் அது வேலை செய்யும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது. அந்த காம்பனண்ட்டோடைய வேலை நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வேலை செய்யும். வேறு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக மெயின் காம்பனண்ட்டை அடிச்சிடும். இந்த கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறது சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக தான், ஃபில்டர் கெப்பாசிட்டர். நம்ம வந்து அதனால் அதை எடுத்துகிட்டு அதை ஆன் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு பிரச்சனை வரும். சரி, ஓகே, கெப்பாசிட்டர் வச்சாச்சு. நம்ம திரும்ப அந்த போர்டு கூல் ஆகணும். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஐபிஐ போட்டு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏர் பம்ப் பண்ணோன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் சப்ரெஸ் ஆகிரும். இப்போ முன்னாடி வந்து நான் இம்பிடன்ஸ் வேல்யூ பார்க்குறனால டெம்பரேச்சர் கொஞ்சம் சப்ரெஸ் ஆனோடனே நான் வந்து இம்பிடன்ஸ் வேல்யூ பார்த்துட்டேன். ஆனால் இப்போ நம்ம போர்டை ஆன் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிடணும். எந்த டெம்பரேச்சரும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர்டை ஆன் பண்ணி பார்க்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போது லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பம்ப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் ரெடியூஸ் ஆகும் நமக்கு. இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அது நிறைய பேர் வந்து இதை வந்து இது யூஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் வந்து நான் பார்த்த வரை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் நல்லாவே காட்டுது. இந்த இதில் பம்ப் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. இப்போ ப்ளக்இன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 400 ஓகே வந்துடுச்சு. நமக்கு ரீடிங் ஆல்மோஸ்ட் ப்ராப்பராக எடுக்குது. ஃப்ளக்சுவேஷன் நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் ஆகும் போர்டு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே வரப்போன்னு வருது. வந்து ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். திரும்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். 2 டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொடுத்துரும். இது போர்டு ஒரு தடவை ஆன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீபோர்டு மூலிமா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காட்டுறேன். ஆன் ஆயிடுச்சு, ப்ராப்பராக ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீபோர்டை வச்சு நம்ம டிஸ்பிளே அவுட்புட்டை பார்த்துடலாம். இப்போ டிஸ்பிளேயில் வந்து அவுட்புட் கொடுத்துருச்சு போர்டு அப்படின்னா நமக்கு வந்து கேப்ஸ் லாக் லைட் பிளிங்க் ஆகும். நம் லாக் வந்துச்சு பாருங்கள். கேப்ஸ் லாக் ஏன் நம் லாக் மட்டும் வருது? கீபோர்டு எதுவும் ஒயர் லூஸாக இருக்கா? வந்துருச்சு கேப்ஸ் லாக். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.